நாட்டை மீண்டும் ஒரு முறை இந்த பேரிடர் தாக்கியிருக்கின்றது. இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த அரசாங்கம் இதை கையாளும் விதம் எவ்வாறு இருக்கின்றது? ஒருவேளை இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தால் இவர்களின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும்? உங்களுடைய கேள்வியிலேயே அதற்கான பதில் என்னவாக இருக்க முடியும் என்றதை வெளிப்படுத்தி இருந்தாலும், எதிர்கட்சியில் இருக்கையில் அவர்கள் ஒரு எதிரி கட்சியாகத்தான் நடந்தவர்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அவர்கள் பல விடயங்களை பல கோஷங்களை அல்லது தீர்வுகளுக்கான பல திட்டங்களை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியவில்லை ஏனென்றால் அது நடைமுறை சாத்தியமற்றது. உதாரணத்துக்கு IMF, அதாவது சர்வதேச நாணய நிதியம், அந்த சர்வதேச நாணய நிதியம் அது ஒரு அடிமத்தனமான ஒப்பந்தம். அப்போ கடந்த கால அரசாங்கம் அது செய்தது தவறு என்று சொல்லி விமர்சித்திருந்தார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த ஒப்பந்தத்தை கிழித்தறிவதாக சொல்லியிருந்தார்கள். அப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த ஒப்பந்தத்திற்கூடாக பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை தூக்கி நிமிர்த்துகின்ற முயற்சிகளில் மாத்திரமல்ல, அதை நடைமுறையில் அந்த சாதகங்களை வெளிப்படுத்தி இருந்த நேரத்தில் எதிர்கட்சியில் இருந்தவர்கள் சொன்னார்கள், தாங்கள் கிழித்தறிவோம் என்று சொன்னவர்கள் பிறகு ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை கூடாக மாற்றி அமைப்போம் என்று சொன்னார்கள்.